இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிடத்தில் அனைத்து விஷயங்களுக்குமே ஜோதிடம் மூலமாக கண்டறிய முடியும்னா கண்டிப்பாக கண்டறிய முடியும். அந்த விஷயத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மன்மத லீலைகளில் வல்லவர்கள் இல்லைன்னா பிஹெச்டி முடித்தவங்க சொல்லுவாங்களா, எல்லாமே தெரிஞ்சவங்க, எல்லாமே அறிந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அமைப்புடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து ராகு கேதுக்களோட பார்வைகள் இல்லாமல், ராகு கேதுக்களோட சேர்க்கை இல்லாமல், அந்த செவ்வாயும் அந்த சுக்கிரனும் நீசம் பெறாமல் அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க தாம்பத்திய வாழ்க்கையில் அவங்கள ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி அமைப்புடைய ஜாதகங்கள் எல்லாமே இந்த தாம்பத்தியத்தில் மன்மத லீலைகளை உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அது எங்கே இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, 7ஆம் இடத்துலையோ அல்லது 8ஆம் இடத்துலையோ இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த கிரகங்கள் பங்கப்படாமல் இருந்தால் நல்ல சிறப்பாக அவங்க தாம்பத்திய வாழ்க்கை நீடித்த வாழ்க்கையாகவும், மன்மத லீலைகள்னு சொல்வது தம்பதிகள் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தரை அந்யோன்யமாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல குடும்பம் வாழ்க்கை, நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்ல முடியா, அந்த மாதிரி இடம்பிரியாத தம்பதிகளாகவும் வாழ்க்கை முழுவதும் நீடித்த தாம்பத்தியத்தோடும் வாழ்ந்து வருவாங்க. நன்றி, வணக்கம். இந்த மாதிரி பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சுக்ரன் செந்தில் அஸ்ட்ரோ டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், எங்களிடம் ஜாதகம் பார்க்க நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ இந்த ஃபோன் நம்பருக்கு மேற்கண்ட ஃபோன் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம்.